ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிக சுவையை கொண்டுள்ள மாம்பழத்தின் நன்மைகள் மற்றும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழத்தை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் மாம்பழம் சாப்பிட்டால் உடல் சூடு பிடித்துவிடும் என்று பலரும் தவறாக நினைத்து சாப்பிட மாட்டார்கள். ஆனால் உண்மையில் மாம்பழத்தை அளவாக சாப்பிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க வாய்ப்பில்லை. சொல்லப்போனால் கோடையில் மாம்பழத்தை சாப்பிட்டால் எண்ணற்ற நன்மைகள் தான் உடலுக்கு கிடைக்கும். மாம்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க முடியும். எதனால்னு பார்த்தோம்னா, மாம்பழத்தில் உள்ள பெக்டின், வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து போன்றவை தான் முக்கிய காரணம். இவைதான் உடலில் அதிகமாக தேங்கியிருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தால் மாம்பழத்தை தவறாமல் சாப்பிட்டு நன்மையை பெற்றிடுங்கள். மாம்பழம் அஜீரண கோளாறு மற்றும் அசிடிட்டி பிரச்சனையை சரி செய்ய பெரிதும் உதவுகிறது. ஏனெனில் மாம்பழத்தில் செரிமான நொதிகள் அதிகம் உள்ளன. இது பார்த்திங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துகிறது. மேலும் இதில் உள்ள பயோ ஆக்டிவ் கலவை பசியை அதிகரிக்கின்றன மற்றும் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இதனால் மாம்பழம் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனை சீராகும். மாம்பழத்தில் புருக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் நிறைந்துள்ளதால் இப்பழத்தை உட்கொள்ளும்போது உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கின்றன. முக்கியமாக திருமணமான ஆண்கள் தனது துணையை படுக்கையில் நீண்ட நேரம் திருப்திப்படுத்த விரும்பினால் படுக்கைக்கு செல்லும் முன் மாம்பழத்தை சாப்பிடுவது நல்லது. ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனை ஏற்பட மோசமான இரத்த ஓட்டம் ஒரு முக்கிய காரணம். மாம்பழத்தில் பார்த்தோம்னா பொட்டாசியம் அதிகம் உள்ளன. இந்த பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை ஆரோக்கியமான அளவில் பராமரிக்கவும் இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த ஓட்டங்களை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே மாம்பழம் அதிகம் சாப்பிடுவதால் இரத்த ஓட்டம் மேம்படும். ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனை முற்றிலும் நீங்கும். மாம்பழத்தில் ஜிங்க் சத்து அதிகமாக உள்ளது. இது ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாத கனிமமாகும். இதுதான் டெஸ்டோஸ்டரான் உற்பத்தி மற்றும் விந்தணுக்களின் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மாம்பழத்தில் மிக அதிக அளவில் ஜிங்க் சத்து இல்லாவிட்டாலும் தினமும் மாம்பழத்தை உட்கொண்டு வந்தால் டெஸ்டோஸ்டரான் உற்பத்தி அதிகரிக்கிறது. இதனால் பாலியல் வாழ்க்கை மேம்படுகிறது. நாள்பட்ட மன அழுத்தமானது பாலுணர்ச்சி மற்றும் பாலியல் செயல்பாட்டை மோசமாக பாதிக்கும். இப்படிப்பட்ட மன அழுத்தத்தால் ஆண்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களுக்கு இது தெரிவதில்லை. இருப்பினும் மாம்பழத்தில் உள்ள மக்னீசியம் என்னும் கனிம சத்து மன அழுத்தத்தை சாந்தப்படுத்தும் பண்புகளை கொண்டது. எனவே ஆண்கள் மாம்பழத்தை உட்கொண்டு வரும்போது அது மன அழுத்தம், மனக்கவலை போன்றவற்றை குறைக்க உதவுகிறது. அதோடு நம் துணையுடன் ரிலாக்ஸாக உறவில் ஈடுபடவும் உதவுகிறது. தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டால் உடலில் இரத்த ஓட்டம் சீராகி நரம்பு தளர்ச்சி நீங்கி உடல் வலுவடையும். காரணம் பார்த்திங்கன்னா மாம்பழத்திற்கு இரத்தத்தில் உள்ள நச்சுக்கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் உண்டு. இது மட்டுமல்ல, இதயத்தையும் மூளையையும் பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும்.
கர்ப்பிணிகள் மாம்பழம் சாப்பிட்டு வந்தால் பிறக்கும் குழந்தை நல்ல ஊட்டத்தோடு பிறக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைக்கும் மாம்பழம் சாப்பிடுவது நல்லது. நல்ல கனிந்த மாம்பழங்களை சாப்பிட்டால் மாதவிடாய் ஒழுங்குபடும். அதே சமயம் பெண்கள் மாதவிலக்கு நாட்களில் காலை நேரத்தில் சாப்பிட்டால் உயிர்ப்போக்கு அதிகரிக்கும். எனவே அளவோடு சாப்பிடுவது நல்லது. மாம்பழத்தில் இருக்கிற ஊட்டச்சத்து நம்ம பார்த்தோம்னா, கலோரிகள் 99, சர்க்கரையின் அளவு 22.6 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 24.7 கிராம், கொழுப்புன்னு பார்த்தோம்னா 0.6 கிராம், ஃபைபர் 2.6 கிராம், வைட்டமின் சி, வைட்டமின் B6, வைட்டமின் ஏ, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் மாம்பழத்தில் உள்ளன. எனவே நண்பர்களே, கோடை காலம் வந்துட்டாவே எங்கே பார்த்தாலும் மாம்பழமாக தான் இருக்கும். மிக எளிமையாகவும் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியவை. நீங்களும் இதை வாங்கி சாப்பிட்டு இதனுடைய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களை பெற்றிடுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய பாம்டிலா வாசிகள் சேனலில் இணைந்திருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் இதனுடைய நன்மைகளையும் மற்றும் மருத்துவ குணங்களையும் பெற்றிட செய்யுங்கள். வணக்கம்.